குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? மிதுனத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்போதுமே சரி பாருங்க, மிதுன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி பயங்கரமா புத்திசாலி யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் மிதுன ராசிக்காரங்க. இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் மிதுன ராசி மட்டும்தான். எல்லா கிழமையுமே தெரியுங்க. இவங்க எப்போதுமே சரி ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தான் சுறுசுறுப்புங்கிறது உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, யாருக்கிட்ட எந்த காரியத்தை எப்படி சாதிக்கின்ற வெறி இருக்கும். பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும், பிடிச்ச விஷயமே. அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. ஜாதகத்தை பாருங்க, திசாபத்திய பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பாருங்க, எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு இந்த பலன். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி குரு சுக்கிரன் இணையக்கூடிய நாள், புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய நாள். ஏன்னா உங்களை தேடி வருது சுக்கிரன், உங்களை தேடி வருது. ஏன்னா சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து வேகமா போய் பாக்குறோம். திடீர்னு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்கும். நம்ம பணத்தை மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம இருக்க துறையில ஏதாச்சும் ஒரு யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தான். நான் ஏன்னு சொல்றேன், உங்களுக்கு அது 5ஆம் வீட்டு அதிபதி, ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் வர்றாரு. அதனாலதான் ஜாதகத்தை பாருங்க. எல்லாருமே பார்த்துக்க மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. எது யோகமான கிரகமா கண்டுபிடிங்க, எது பலவீனமோ அதுக்கு பரிகாரத்தை பண்ணுங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். அதனாலதான் எல்லா வெளியிலும் ஒரு பொதுக்குழு நம்ம எல்லாமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம சொல்றோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க, அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததும் இந்த மிதுன ராசி தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த குரு சுக்கிரன் இணைவு நல்ல யோகமா இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி சுக்கிரன் 12ஆம் இடத்துல என்ன பண்ணாரு? உங்க ராசி மேல குரு என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் இல்ல, ஜாதக ரீதியில, அதாவது பிறந்த தேதி பிறந்த உங்க ஜாதக ரீதியில குரு சரியில்லைன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை, நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, உத்தியோக ரீதியில பிரச்சனை. உத்தியோகஸ்தான அதிபதியான யாரு? உத்தியோகஸ்தான அதிபதி செவ்வாய் சனி சேர்க்க உங்களுக்கு 10ல இருந்துச்சு. பார்க்கிற வேலையில பதவி போச்சு. எப்படி? சனி 10ல, செவ்வாய் 6ஆம் வீட்டு அங்க சேர்ந்து இருந்தா பெருங்கொண்ட பணமோ, வேலை ஒத்துக்கலையோ, கடனோ, பகையோ, பிரச்சனையோ உங்க பார்க்கிற வேலை இடத்துல ஒரு பிரச்சனை இப்ப கிளம்புச்சா? 45 நாள் எண்ணி நான் சொல்றேன், இதுல கிளம்புச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க.
நான் வேலையை விட்டேன், தொழிலை விட்டேன், உத்தியோகத்தை விட்டேன், தொழில நிறைய ஒரு குழப்பத்திலே இருக்கிற. நீ என்ன காரணம் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனா 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்ததுனால் பிரச்சனை. 45 நாளுக்குள்ள தொழிலோ வருமானமோ உத்தியோகமோ இதுல ஒரு தடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. கடன் தலைக்கு மேல வந்திருக்கும், தாய்மாமா ஒரு பிரச்சனை வந்திருக்கும், லாபத்துல பிரச்சனை வந்திருக்கும், மூத்த சோதரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நினைச்ச ஆசை நிறைவேறாம ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க. நிம்மதியில தன்மையை தள்ளி இருக்கும். மனைவிக்கோ குழந்தைக்கோ ஏதோ ஒரு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தினம். படிப்பு கல்வியில எழுது பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன வேலை மார்க் எடுத்தீங்க, கவலையப்படாதீங்க. அதிகமா படிப்பு கல்வியில் நீங்க மார்க் எடுக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை கல்வியில ஃபர்ஸ்டா வருவீங்க. நினைச்ச மாதிரி நல்லா அனுகூலமா வரும். நிறைய தடங்கள் இல்லாம கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். அரசாங்க வேலை மிதுன ராசி முயற்சி பண்ணலாமா வேண்டாமா? முயற்சி பண்ணுங்க, உங்க பக்கம் சாதகமா வரும். இது பயப்படாம இறங்குங்க. அரசாங்க வேலை அரசு அலுவலும் உங்களுக்கு உண்டு. திருமணத்துல சுக்கிரன் வர்றதுனால கண்டிப்பா காதல் திருமணமோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. காதல் திருமணமோ குழந்தையோ ரெண்டுல ஏதாச்சும் வரும். திருமணம் அனைவருக்கும் சொல்றேன். இப்ப குழந்தைக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. குழந்தைக்காக சுக்கிரன் உங்க ராசி மேல வந்து உட்கார்றாரு. குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிரும். இதை மட்டும் எடுத்துக்கூடாது. குழந்தைகளுக்கு நல்ல காரியம் குடும்பத்துல பண்ண போறீங்க காட்டுது. இதை மட்டும் சொல்லக்கூடாது. அப்பா சொத்து பூர்வீக சொத்து உங்க பக்கம் இப்ப கையெழுத்தாகும். பூர்வீக சொத்து கிடக்கும். ஏதோ சொத்தோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க. ஆனா வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இது மட்டும் எழுதி வச்சு இந்த மிதுன ராசிக்கு. ஏன்னா புதன் உங்க ராசிக்கு வர போறாரு. ஒண்ணு விற்காத இடம் வித்து போகுங்க. முடியாத பிரச்சனை கேஸும் உங்க பக்கம் இப்போ ஒரு கேஸை முடிச்சு உங்க பக்கம் சாதகமா வருங்க. இது மட்டும் எழுதி வச்சு நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க மிதுன ராசி. வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்குங்க. இது நான் ஃபர்ஸ்டே சொல்லணுங்க. வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். நான் காரணம் சொல்லிடுறேன். சனியை விட்டு செவ்வாய் தாண்டி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ப்ரமோஷன் வரப்போகுது. பண பொருள் சேமிப்பு அதிகமாக போகுது. நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. வெளிநாட்டில் உள்ள இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாக போகுது. ஏன்னா இது டைம் பக்காவா இருக்கு ராஜா. நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். நல்ல ஒரு அனுபவம். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை நான் ஓப்பனா சொல்றேன். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, லாட்ரி எடுத்து பாருங்க. அதை கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டீங்க. ஜாதகம் போனா கண்டிப்பா அந்த குரு சுக்கிர இணைவு கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா எடுத்துருங்க. கண்டிப்பா எடுத்துருங்க. அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். மனைவி பிள்ளையோ கணவன் பிள்ளை வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்குவீங்க. இதை எழுதிய வச்சு. மெயினா ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், கல்வி நிறுவன நட்சத்திரத்துக்கு அடுத்து பேச்சாளர் சம்பாதிக்கக்கூடிய வக்கீல் துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும். எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பக்காவா இயங்குது. கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். இனிமே தோல்வி வராது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஹெல்த் சூப்பரா இருக்கும். பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம். எப்படி? முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம் தான். எப்போதுமே சரி. இந்த மிருகசீரிடம் செவ்வாய் சனி சேர்ந்தாரு பார்த்தீங்களா, சும்மா புளிஞ்சு விட்டாரு. வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, தொழில் சரியா இல்லை, லாபம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, காசு பணம் சேமிப்பு அதிகமா இல்லை. ரொம்ப ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மிருகசீரிடத்துல பிறந்தவங்க சொல்றேன். உடல் ரீதியாக, மன ரீதியாக குழப்பம், வீட்டுல ஒரு கெட்ட விஷயம், கெட்ட காரியம், ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. லாபத்துல வராது. பொருளாதாரம், இன்கம், ஆசைப்பட்ட விஷயம், பணம், பொருள் சேர்ந்து வேலை ஒத்துல ப்ரொமோஷன், படிப்புகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறது, போலீஸ் வேலை, அடுத்து பாருங்க யூனிஃபார்ம் வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். மிருகசீரிடத்துக்கு அப்புறம் சொல்றேன். அடுத்து மிருகசீரிடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம். இது யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் நமக்கு. திருவாதிரை சிவனுடைய நட்சத்திரம். பயம் இல்லாத நட்சத்திரம். எது வந்தாலும் பார்த்துக்காங்க ஒரு தைரியம் கொண்ட நட்சத்திரம். இப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். திருவாதிரை பிறந்தவங்க இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. பணம், பொருள், சேமிப்பு, நிறைய விஷயம், வெளிநாடு, வெளியூர், நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா. இப்ப கொஞ்சம் டைம் பக்கவா இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. திருவாதிரை பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா முடியும். கொஞ்சம் காசு பணம் இன்கம் அப்படியே இழுபறியா இருக்கும். இப்போ இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில ஒரு மாற்றம் பாருறது, படிப்பில் ஒரு மாற்றம், எல்லாமே பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி,
எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையான குணம், ஒழுக்கமா இருக்கணும், ஒரு நிறைய இருக்கும். யாரு? புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. எது வந்தாலும் கலங்காதீங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே இனிமேதான் நல்ல நேரமே வருது. யாரு? புனர்பூச நட்சத்திரம் இனிமேதான் நல்ல நேரமே நெருங்கும். பார்த்து இந்த சுக்கிரன் இணைவனால திடீர் யோகம், குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், திருமண பேச்சு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், தொழில ஒரு அமைப்பு, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி வரக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. ஜாதகத்தை பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.